அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். அந்த இலக்கண பகுதியில் நமக்கு வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தொகைநிலை தொடர் இருக்குங்க. அந்த தொகைநிலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு சொற்களுக்கு இடையே ஒரு சொல்லோ தொடரோ மறையாமல் நின்று பொருள் தருமாயின் அது தொகாநிலை தொடர் எனப்படும். இப்போ நம்ம இலக்கணத்தை எழுதுறோம். அந்த இலக்கணத்தைப்படி எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு சொற்களை எழுதும்போது அந்த சொற்களுக்கு நடுவே வரக்கூடிய சொல்லோ தொடரோ, ஒரு சொல்லோ தொடரோ மறையாமல், மறைஞ்சில்லாம நேரடியாகவே பொருள் தரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அதை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய வகை பார்த்தீங்க அப்படின்னா, தொகாநிலை தொடர வேற்றுமை தொடர், வினைமுற்று தொடர், வினையச்ச தொடர், விழித்தொடர், எழுவாய் தொடர், வெளிப்படை தொடர், உருபுகள் மறையாமல் வெளிப்பட்டு வருவது, அடுக்கு தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொல் அப்படின்னு பல வகையா வகைப்படுத்துறாங்க. இந்த வகையை இந்த வரைபடத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதா வரக்கூடியது இதுதான். தொகாநிலை தொடர்ல எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என தொகாநிலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா 9 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 9 வகையும் நாம எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண முறைப்படி எழுதணும். அதுல முதல்ல வருது எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயரா வரக்கூடியது. எழுவாயை தொடர்ந்து பயனிலை வரும் தொடர் எழுவாய் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சீதை, நம்ம பெயர் சொல்லுதான் பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய். அப்ப சீதை வந்தாள். இந்த தொடர்ல பார்த்தீங்க அப்படின்னா சீதை என்னக்கூடிய எழுவாயை தொடர்ந்து வந்தாள் எனும் பயனிலை. சீதை எதுக்காக வந்தா, ஏன் வந்தா அப்படிங்கிறது, சீதை வந்தாள் ஒரு பெயர் சொல்லை எடுத்து பயனிலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் வருது. இவ்வாறு வரக்கூடிய தொடர் தான் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. சீதை அப்படிங்கிறது பெயர், வந்தாள் அப்படிங்கிறது அதனுடைய பயனை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறங்காட்டி இத எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர். ஒருவரை அழைக்கும் பொருட்டு அல்லது விழிக்கும் பொருட்டு கூப்பிடக்கூடிய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர் எனப்படும். அப்படி கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லினுடைய கடைசி எழுத்து நீண்டு ஒலிக்கும். அப்ப பெயர் சொல்லை எடுத்து வரக்கூடிய சொல் பார்த்தீங்க அப்படின்னா இறுதியா இருக்கக்கூடியது நீண்டு ஒலிக்கக்கூடிய தொடர் தான் விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு, மகளே வா. இப்ப நாம ஒருவரை அழைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவரை பெயரை சொல்லி மகனே வா, மகளே வா, அப்பா வா, அம்மா வா, மாணவனை பார்த்து மாணவனே இங்கு வா அப்படின்னு பெயர் சொல்லோடு கூப்பிடக்கூடியது. அப்ப இந்த தொடரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொடரினுடைய விளக்கமா இருக்கக்கூடியது மகளை விழித்தல். மகளை கூப்பிடுவதற்காக நாம் அழைக்கக்கூடிய ஒரு தொடரா வரங்காட்டி இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர். ஒரு வினைமுற்று பெற்றதை தொடர்ந்து வினைமுற்று முதலில் வந்து பெயர் தொடர்ந்து வருவது வினைமுற்று தொடர் அப்படின்னு இலக்கண வகையில சொல்றாங்க. அதற்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டேன் சீதையை. கண்டேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருவரை பார்த்தல். நீங்க ராமாயணத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது அனுமன் சொல்லக்கூடிய கூற்றா வருது. அப்ப அனுமன் போய் சீதையை பார்த்துட்டு வர சொல்லி ராமன் சொல்லுவார். அப்ப பார்த்ததை எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டேன். அப்ப அந்த வினை முடிஞ்சிருச்சு. அந்த வினை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரை பார்த்தேன், சீதையை. இத்தொடரில் கண்டேன் என்ற வினைமுற்று முதலில் வந்து சீதை என்ற பெயர் சொல் பின் தொடர்ந்து வந்துள்ளதால் இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர். ஒரு செயல் முடிஞ்சிடணும், முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல் வரக்கூடிய தொடரா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நாம பார்க்க போறது பெயரச்ச தொடர். ஒரு எச்ச வினை பெயர் சொல்லோடு முடிந்தால் அது பெயரச்ச தொடர் எனப்படும். ஒரு எச்சம், ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாடிய கண்ணன், ஆடிய ராதை, ஓடிய ராவணன். இத்தொடரில் பாடிய என்ற எச்ச வினை கண்ணன் என்ற பெயர் சொல்லை கொண்டு முடிந்துள்ளது. பார்த்தீங்க அப்படின்னா பாடிய, அவன் பாடிட்டான், அதனுடைய எச்ச வினையா பார்த்தீங்க அப்படின்னா பாடியது யார், கண்ணன். அப்ப கண்ணனுடைய செயல் முடிஞ்சுங்காட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரை கொண்டு முடிவதால் இத்தொடரை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது
வினை எச்சத் தொடர். அப்ப ஒரு எச்ச வினை வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்ச தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி வந்தான். இந்த தொடர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓடி அப்படிங்கிற எச்ச வினை, ஓடுனா அப்படின்னா ஓடுவான், ஓடிக்கொண்டிருக்கிறான், அப்படியே இருக்கக்கூடிய அந்த செயலை குறிக்கக்கூடியது. வந்தான் என்ற வினை முற்றை கொண்டு முடிந்தது. அப்ப என்ன வந்தான்? ஓடி வந்தான். அந்த வினை முடிஞ்சிருச்சு. அதனால இதை என்ன சொல்றாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபு மறையாமல் வெளிப்படையாக வரக்கூடிய தொடர் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை கட்டினான். இத்தொடர்ல ஐ என்ற இங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை கட்டினான். இங்க ஐ அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருபு மறையாமல் வெளிப்படையாகவே வந்துள்ளதால இத வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது இடைச்சொல் தொடர். இடைச்சொல் பெயரையோ வினையோ தொடர்ந்து வருவது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு உதாரணம் மற்றொன்று. அப்ப மற்று அப்படிங்கிற ஒரு சொல் தொடர்ந்து வருவங்காட்டி இதை இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. உரிச்சொல் தொடர் அடுத்ததா இருக்கக்கூடியது. இத்தொடரில் வினைச்சொல்லை தொடர்ந்து பெயராகவோ வினையாகவோ வரக்கூடியது உரிச்சொல் தொடர். இதுல கடிநகர் அப்படிங்கிறது இருக்குது. கடி அப்படிங்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற ஒரு சொல்ல வரக்கூடியது. கடிமிளகு, கடியரண், கடிநகர், கடிக்காவல். அப்ப மிகுதியான காவலை உடையது அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இதை உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது அடுக்கு தொடர். ஒரு சொல் பலமுறை அடுக்கி வந்தால் அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அது தனியா பிரித்து பார்க்கக்கூடிய போது பொருள் தரக்கூடியது வருக வருக, வருக வருக என வரவேற்றார், இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த 9 வகையாக தான் நம்ம இந்த நிலைத்தொடர்களை நாம வகைப்படுத்துறோம். அடுத்த வகுப்புல மற்றொரு இலக்கண பகுதி.